அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பிரதோஷ காலத்தில் நந்தி வழிபாடு முக்கியத்துவம் பெறுவது ஏன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பிரதோஷம் சொன்னாலே இதுல நிறைய வகைகள் என்பது உண்டு. அதாவது நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறதும் உண்டு, இது போக மாச பிரதோஷம் அப்படிங்கிறது உண்டு, பக்ஷ பிரதோஷம் அப்படிங்கிறதும் உண்டு. நாம் பிரதானமாக கணக்கிலே எடுத்துக்கொண்டிருப்பது இந்த பக்ஷ பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். பக்ஷ பிரதோஷம்னு வரும்பொழுது, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த திரையோதசி திதியானது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக என்றைய தினம் இருக்கிறதோ அதனை நாம் பிரதோஷ நாளாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த பிரதோஷ நாளிலே நந்திக்கு விசேஷமான அபிஷேகங்களை செய்கிறார்கள். எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து நந்திக்கு விசேஷமான அலங்காரங்களை செய்து அந்த தீபாராதனையெல்லாம் பண்றா இல்லையா, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நேரத்திலே நந்தியம்பெருமானினுடைய அந்த 2 கொம்புகளுக்கிடையே இறைவன் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுல தாத்பரியம். நந்தியினுடைய அந்த 2 கொம்புகளுக்கிடையே இறைவனினுடைய தரிசனம் நமக்கு கிடைப்பதால் அந்த நேரத்திலே நந்திக்கு எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்து வருகிறோம். முதல்ல நந்தி அப்படின்னு வரும்பொழுது, இது என்ன நந்தி மாதிரி குறுக்கால, நந்தி மாதிரி தடையா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஒரு தவறான கருத்துடைய அந்த வார்த்தைகளை பிரயோகித்து வருகிறோம். இதுவே முதல்ல தப்பு. இதை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். நந்தி உருவாக்குவது தடை என்பதே கிடையாது. நந்தி நம்முடைய தடைகளை நீக்குகிறார், நமக்கு பாதுகாப்பினை தருகிறார் என்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், பரமேஸ்வரன் ஆசுதோஷிங்கிற மாதிரி ஆசு கோபின்னு சொல்லுவா. பரமேஸ்வரன் மிகுந்த கோபத்தினும் உடையவர். டக்குன்னு அவருக்கு கோபம் வந்துருமா. அவர் நெற்றிக்கண்ணை திறந்தால் யாராலுமே தாங்க முடியாதல்லவா. அவருடைய அந்த கனலை தாங்கக்கூடிய சக்தி நந்தியம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார்னு சொன்னா அந்த வீரியத்தை தாங்கக்கூடிய சக்தி அம்பிகையையும் விட நந்தியம்பெருமானுக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனாலதான் நந்திக்கும் பரமேஸ்வரனுக்கும் குறுக்கால போகப்படாது அப்படின்னே சொல்லுவார். நம்ம சிவாலயத்திற்குள்ளே நுழையும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும் சொன்னா, நந்தியம்பெருமானுக்கு பின்னாடி சென்று அவருடைய கொம்புகளுக்கு இடையே நேரா சுவாமியை பார்த்து பிரார்த்தனையை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி நந்திக்கு முன்னாடி நின்னுண்டு, நான் உள்ள போறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி தரணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வைக்கணும். அதற்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே போய் விநாயக பெருமான், சுப்பிரமணிய சுவாமி, அப்புறம் பிராகார தேவதைகள்லாம் பார்த்துட்டு சுவாமியும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆக நந்தி தேவர் அப்படிங்கிறவர் தான் பரமேஸ்வரனுடைய முதல் சீடராகவே பார்க்கப்படுகிறார். பரமேஸ்வரனுடைய அந்த கோபமாகட்டும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி என்பது நந்திக்குத்தான் உண்டு. அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் நந்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நந்தியினால் நமக்கு உண்டாவது தடை என்பதே கிடையாது. பிரதோஷ காலத்திலே பரமேஸ்வரன் ஆனந்த நடனம் புரிகிறாராம். அந்த ஆனந்த நடனத்தை எங்கே காண்பிக்கிறார்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே தான். அதனாலதான் அந்த பிரதோஷ காலம்ங்கிறது அவ்வளவு விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலே நாம் நந்தியை தரிசிக்கும் பொழுது இறைவனினுடைய தரிசனத்தையே நேரடியாக காண்கிறோம். ஆசு தோஷின்னு சொல்றா இல்லையா, டகால் நல்ல சந்தோஷத்துக்கும் வந்துடுவார். அது பிரதோஷம் அப்படின்னா அது தோஷம் கிடையாது, பிரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தோஷம்னு சொன்னால் அது சந்தோஷத்தை குறிக்கும். பரமேஸ்வரன் அபரிமிதமான ஒரு சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம். அதுவும் எங்கே, அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையே நின்று கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த நந்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்திலே ஒரு மாபெரும் நூல் என்பது உண்டு. அந்த நந்தி வாக்கியத்தை பரமேஸ்வரன் அவருக்கு உபதேசிக்க நந்தியம்பெருமானானவர் எழுதி வந்ததனால்தான் அது நந்தி வாக்கியம் என்றே பெயர் பெற்றது. ஆக இறைவனினுடைய நேரடி சீடன், முதல் சீடன் யாருன்னு பார்த்தோம்னா அது நந்தியம்பெருமான் தான். நந்தியம்பெருமானுக்குரிய அந்த காயத்ரி மந்திரமானது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன மந்திரம்னு பார்த்தோம்னா, தத்புருஷாய வித்மஹி சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு அந்த காயத்ரி மந்திரம் வேதமே நமக்கு உபதேசம் பண்றது. இந்த மந்திரத்தை சொல்லி நந்தியம்பெருமானை வழிபடுவதன் மூலமாக வாழ்விலே நாம் காணுகின்ற அத்தனை தடைகளுமே நீங்கிவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம போய் நந்தியை தொட்டு
அந்த நந்தியினுடைய காதுல போய் நம்முடைய பிரார்த்தனையை சொல்றோம்ல, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நந்தியம்பெருமானை தொடவே கூடாது. அதுவும் நம்மூர் சிவாலயங்கள்ல பார்த்தோம்னா ஆகம பிரதிஷ்டை என்ற விதிமுறையின்படிதான் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை தொடுவது என்பது மகா பாபம். நாம் சென்று நந்தியை தொட்டு அவருடைய காதிலே பிரார்த்தனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் நமக்கு வந்து திரைப்படங்கள்ல அந்த டைரக்டருடைய ஒரு கற்பனையாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தவறான விஷயம். அந்த மாதிரி நந்தியை போய் தொடவே கூடாது. அவருடைய காதுகளில் போய் நம்முடைய எச்சில் படுதல் என்பது மகா பாபத்தினை தந்துவிடும். நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? இதை நம்ம நந்தியினுடைய காதில் தான் போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சுவாமிக்கு நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுங்கிறது தெரியும். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால் பிரார்த்தனையை மட்டும் வைத்து கொள்ள வேண்டியது. எனக்கான தடைகளை நீ நீக்குவாயாக அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த நேரத்தில் நந்தியம்பெருமானினுடைய திருக்கல்யாணம் நடந்த ஒரு ஸ்தலத்தினையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமழப்பாடி ஊரிலே நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்பது நடந்தது. இது எப்போன்னு பார்த்தோம்னா பங்குனி மாதத்திலே வரக்கூடிய புனர்பூச நட்சத்திர நாளிலே வெகு விமரிசையாக அந்த நந்தி கல்யாணம்ங்கிறது நடக்கும். அந்த நந்தி கல்யாணத்தை போய் தரிசனம் பண்ணாலே நமக்கு வாழ்விலே உண்டாகக்கூடிய அந்த திருமண தடைகள் அத்தனையும் நீங்கும் சொல்றார். எவர் ஒருவர் தனக்கு திருமண தடை இருக்குதுன்னு நினைக்கிறாளோ, 30 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை, 35 வயசும் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவா எல்லாமே அந்த திருமழப்பாடி தலத்திற்கு சென்று நந்தி கல்யாணத்தில் கலந்துண்டாலே அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக அவர்களுக்கு திருமண தடை என்பது நீங்கி திருமணம் என்பது நடந்துவிடும் அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலாக நிறைய ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயங்களும் அதுக்கு இருக்கு. ஆக நந்தி என்பவர் தடையை உண்டாக்குபவர் அல்ல, தடையை நீக்குபவர் என்ற உண்மையை புரிந்து கொண்டு நாம் வழிபடுவோமாக. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.